எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் முன்னதான புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறார். மழை பெய்தாலும் பரவாயில்ல, புயல் அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் இயேசுவை அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அவர் எங்களுக்காக மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்காக, சபைக்கு வருகிறவர்களுக்காக மாத்திரம் இயேசு பிறக்கவில்லை. சார்லஸ், எல்லாருக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார். அவர் உங்களையும் நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்கும்படி, ஒருவேளை பயங்களோடும் நடுக்கங்களோடும் பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் கடன்களோடும் நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால், என்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, நான் எங்கெங்கேயோ தேடி ஓடுகிறேன், ஆனாலும் நான் விரும்புகிற சந்தோஷத்தை சமாதானத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால், ஒரு தேவதூதன் உண்டாகி சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்வில் இருக்கிற தோல்விகளையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் மாற்றி உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாங்கள் எல்லாம் இயேசுவை அறிவிக்கும்படி வந்திருக்கிறோம். உண்மையாகவே இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாய் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் யாவரும், இது கடைசி காலமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். உங்களுக்கு அருகிலே கர்த்தர் ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் உங்களை நினைத்தருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இயேசு மாத்திரமே உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆகவே ஆண்டவர் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். மாற்றத்துக்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். வருகிற புதிய ஆண்டில நீங்கள் ஒரு நன்மை கண்டு கொள்ளும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்பதை சிந்தியுங்கள். அருகில் இருக்கிற சபைக்கு வாங்க, இன்னும் ஆண்டவர் அதிகம் அறிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகள் உண்டாகும், சந்தோஷம் சமாதானம் உண்டாகும். புதிய வருடத்தில் உங்க வாழ்க்கை புதிதாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.